வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஏற்பட்ட பதற்ற நிலைமை. 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சாதனை ஏற்றுமதி வருவாய். மத்திய வங்கி விளக்கம். 2 புதிய ஆளுநர்கள் நியமனம். பொது மேடையில் சஜித் மற்றும் அனுரவை சாடிய மஹிந்த. தமிழர் நிலத்தை காக்க ஒன்று கூடியுள்ளோம். மாவை சேனாதிராஜா. தமிழரசு கட்சி மீதான நம்பிக்கையை மக்கள் இழந்துவிட்டனர். பிள்ளையான அறைகூவல். ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை விஜயத்திற்கு இஸ்ரேல் எதிர்ப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பதற்ற நிலைமை ஏற்பட்டதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. விசா வழங்கும் நடைமுறையில் ஏற்பட்ட குழப்ப நிலைமை காரணமாக பயணிகள் மத்தியில் பதற்ற நிலைமை ஏற்பட்டது. குடிவரவு திணைக்கள அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்ட விசா வழங்கும் நடைமுறை நேற்று முதல் இந்திய தனியார் நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. எனினும் நேற்றைய தினம் கணினிகளை சரியாக செயற்படுத்த முடியாமையினால் விமான பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். நீண்ட நேரம் காத்திருந்தமையை அடுத்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. அங்கிருந்து பயணிகள் கடும் கோபமாக அதிகாரிகளுடன் வார்த்தை பிரயோகங்களில் ஈடுபட்டுள்ளனர். 2 வருடங்களின் பின்னர் கடந்த மார்ச் மாதம் ஏற்றுமதி மூலம் அதிகூடிய வருமானம் பதிவாகியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. 2022 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு முதன்முறையாக இந்த சாதனை வருமானம் பதிவாகியுள்ளதாக கூறப்படுகின்றது. 2023 ஆண்டில் ஏற்றுமதி வருவாய் 1037 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக காணப்பட்டது. இதன்படி இந்த வருடம் 1039 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக குறித்த வருமானம் அதிகரித்துள்ளது. தொழில்துறை, விவசாயம் மற்றும் கனிம ஏற்றுமதி மார்ச் 2024 அதிகரித்துள்ளதாகவும் அவற்றில் தேயிலை மற்றும் தேங்காய் தொடர்பான பொருட்களின் ஏற்றுமதி தனித்து காணப்பட்டதாகவும் மத்திய வங்கி அறிவித்துள்ளது. எவ்வாறாயினும் 2023 ஆண்டை விட 2024 ஆண்டில் ஏற்றுமதி இறக்குமதி செலவு அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் மார்ச் 2023 ஆண்டில் 1450 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்த இறக்குமதியின் விலை கடந்த மார்ச் மாதத்தில் 1508 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது. மேலும் 2023 மார்ச் மாதத்துடன் ஒப்பிடுகையில் வெளிநாட்டு ஊழியர்களிடமிருந்து பெறப்பட்ட பணம் கடந்த மார்ச் மாதத்தில் சிறிய வளர்ச்சியை காட்டியுள்ளது என மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. தென் மற்றும் வடமேல் மாகாணங்களுக்கு புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி தென் மாகாணம் ஆளுநராக லக்ஷ்மன் ஜாபா அபேவர்த்தன நியமிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் வடமேல் மாகாண ஆளுநராக நசீர் அகமட் நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய ஆளுநர்கள் இருவரும் முற்பகல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. காலிமுகத்திடலில் போராட்டத்தின் பின்னர் நாட்டை வழிநடத்த அழைப்பு விடுக்கப்பட்ட போது சஜித் பிரேமதாச மற்றும் அனுரகுமார திசநாயக்க இருவரும் எதிர்காலத்தை கருதி அதனை ஏற்ற மறுத்ததாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற மேதின கூட்டத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், அறக்கலைய என்ற காலிமுகத்திடலில் போராட்டத்தின் பின்னர் நாட்டை வழிநடத்துமாறு அழைப்பு விடுக்கப்பட்ட போது சஜித் மற்றும் அனுரா ஆகியோர் அரசியலில் எதிர்காலத்தை கருதி அதனை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். எனினும் அவர்கள் பின்வாங்கிய போது ரணில் விக்ரமசிங்க பொதுஜன பெரமுனவின் ஆதரவுடன் நாட்டை வழிநடத்த முன்வந்தமை பாராட்டத்தக்கது. பொதுஜன பெரமுன பல்வேறு அரசியல் பிரிவினர் இலக்காகி தேவையற்ற சேறு பூசல்களுக்கு முகம் கொடுத்து வருவதால் இந்த மேதின கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்தது. மேலும் அக்கட்சி மக்களின் ஆதரவை தக்க வைத்தது என்பதை ஒவ்வொரு அரசியல் தலைவரும் புரிந்து கொள்கின்றார்கள். அவர்கள் பொதுஜன பெரமுனவின் 6.9 மில்லியன் மக்கள் கூட்டத்தை தங்களுக்கு பிரித்து கொள்ள முயலுகின்றார்கள். எனவே பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் கிராமங்களுக்கு திரும்ப வேண்டும். நமது கட்சியினால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியிட்டுவார்கள் என நம்பிக்கையை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக மட்டுமல்லாமல் தமிழர் நிலம் அளிக்கப்படும் நிலையிலேயே ஒன்று கூடியிருக்கின்றோம் என மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் நேற்று இடம்பெற்ற தமிழ் தேசிய மேதின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார்.
அவர் மேலும் குறிப்பிடுகையில், காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு மதம் அளிக்கப்படும் நிலையிலும் மொழிக்கான உரிமை மறுக்கப்பட்டு அடிமைத்தனத்திலிருந்து விடுபட வேண்டிய நிலைமையில் உள்ளோம். நிலம், மொழி உள்ளிட்ட விடயத்துக்காக தொழிலாளர் தினத்திலும் பிரகடனங்களாக பகிரங்கமாக முன்வைக்கின்றோம். இன்றைய மே தின நிகழ்வினூடாக சிறு துண்டுகள் மக்கள் இணைந்து செயற்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாக உணர்கின்றேன். விவசாயிகளாகவும் தொழிலாளர்களாகவும் விடுதலைக்காகவும் நின்ற மண்ணில் இன்று மே தினம் இடம்பெற்றுள்ளது. அமைதியாகவும் ஜனநாயக வழியிலும் போராட்டங்களை முன்னெடுக்கவும் அடித்தளமாக மே தின நிகழ்வு அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சிக்குள் பெருச்சாளிகள் புகுந்து வீடு சின்னாபின்னமாகிவிட்டது. இனி அதை கட்டியெழுப்ப முடியாது என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தலைவரும் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என்றழைக்கப்படும் சந்திரகாந்தன் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்த நம்பிக்கை மக்களுக்கும் வந்துவிட்டது. எனவே வடபகுதியில் இருந்து தலைவர்கள் வந்து எங்களை ஏமாற்றக்கூடாது என்பதை கட்சியுடன் கரம் கோர்த்து கிழக்கை மீட்க செயற்படுங்கள் என அறைகூவல் விடுத்துள்ளார். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மே தின கூட்டம் நேற்று மட்டக்களப்பு கொம்மாத்துறை மைதானத்தில் இடம்பெற்றது. இதன்போது தமிழ் மக்களுக்கு இலங்கை அரசியலிடமிருந்து விடுதலை பெற்று தருவோம், அதற்காக வாக்களியுங்கள் என கேட்டவர்கள் இன்று பெருச்சாளியாக வந்தவர்கள் தங்களுக்கு தலைமை நிலைமையில் இவர்களெல்லாம் அந்த மண்ணில் விடுதலை வலியுறுத்தி பெற்று தருவார்கள் என்ற கேள்வியை கேட்க வேண்டியிருக்கின்றது. இந்த தொழிலாளர் தினத்திலேயே தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தொண்டர்களாக தேடப்படவில்லை, தொழிலாளர்களின் குழந்தைகளின் நலனை தேடுகின்றது. உங்கள் குழந்தைகளிடமிருந்து நாளை கிழக்கு மாகாணத்தை மீட்டெடுக்க தலைவர்கள் உருவாக்க வேண்டும் என்றார். ஈரானின் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசின் அண்மையில் இலங்கைக்கு விஜயம் செய்தமை குறித்து இலங்கைக்கான இஸ்ரேலிய தூதுவர் நாபிர் கெலன் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் வைத்து அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையின் இந்த செயற்பாடு அதிருப்தி அளிக்கின்றது. அணிசேரா நாடு என இலங்கை தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கின்றது. அநேகமாக நாடுகள் இந்த அணிசேரா என்ற கொள்கையிலிருந்து விடுபட்டுள்ளது. இஸ்ரேல் மீது 350க்கும் மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி சில வார இடைவெளியில் ஈரான் ஜனாதிபதி இலங்கைக்கும் விஜயம் செய்துள்ளார். இதனை தனிப்பட்ட ரீதியில் எதிர்க்கின்றோம். இதேவேளை காசாவில் இடம்பெற்று வரும் போர் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரானது அல்ல. ஹமாஸ் இயக்கத்திற்கு எதிராகவே இஸ்ரேல் படையினரிடம் போரில் ஈடுபட்டுள்ளனர். சிவிலியாவின் இழப்புகளை வரையறுத்துக் கொள்வதற்கான சகல முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன என சுட்டிக்காட்டியுள்ளார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.